ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு தாரா அகாடமி. இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நான் எடுத்திருக்கேன். ஒரு வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் 2012 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், அதாவது இங்கிலீஷில் 2012 25 வரைக்கும் கேட்கப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் அதிகமான கொஷின் கிராமரில் பார்த்தீங்கன்னா வேர்பு, அதாவது டென்சஸில் தான் இருக்குது. நம்ம வேர்பு புரிஞ்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுனா டென்சஸ் தான். ஸோ ஒரு ஓவர் வியூ, வேர்புனா என்ன, டென்சஸ்க்கு தேவையான வேர்புக்கான ஒரு சின்ன சும்மா பேசிக்கான ஒரு கிளாஸ் தான் இது. அதுக்கப்புறம் கிளாஸ் 6 டேர்ம் 1 கேட்கப்பட்ட கம்ப்ளீட் டென்ஸ் கொஷின் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும், புக்கு எடுத்து புரட்டி பார்க்க தேவையே இல்லை. நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் எனி டிலே கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் இதில் பார்க்கலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் வேர்பு தான் இருக்குது. வேர்பு, டென்சஸ், சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட் இதெல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்பு படித்தா தான் நம்ம சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட் புரியும். அதுக்கப்புறம் டென்சஸ் புரியும். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ் 6 ஃபுல் ஓவரால் ஒரு கிளாஸ் இது. ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கிளாஸ் 6 டேர்ம் 1 புக்கில் இருக்குன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் இது எந்தெந்த டாபிக் அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளீட் 6th புக்கில்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அப்புறம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வருது அதிகமாக. வேர்பு, டென்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட்டும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சாலும் எந்த கொஷின் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கேன். சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட்டும் ஒரு நல்ல வெயிட்டேஜான டாபிக் தான். ஸோ வேர்புக்குள்ளே இருக்கிற ஒரு டாபிக் தான் இது. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும் இந்த கிளாஸில். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக் எல்லா கொஷின் பேப்பரில் இருக்குது, நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா அது எந்த டாபிக் தான். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வேர்புனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். வேர்புனா சிம்பிளாக சொன்னால் ஒரு ஆக்ஷன். ஆக்ஷன்னா ஒரு செயல். ஆக்ஷன்னா என்ன? கோனா போகிறது, ஈட்டுனா சாப்பிடுறது, ரைட்னா எழுதுறது, ரீடுனா படிக்கிறது. இங்கே V1 எழுதியிருக்கல, நம்ம மொத்தம் 3 ஃபார்ம் இருக்குது வேர்பில். நம்ம டென்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்னென்ன இருக்குது? கோ, இது V1னா பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்தோடனே நம்ம டென்ஸில் படிக்க போகிறது என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு தேவையானது என்னென்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையானது இந்த V1ன்ற பேஸ் ஃபார்ம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த V1 பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த V1 முதல்ல பார்த்துக்கோங்க. என்னென்ன இருக்குது? பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. V1க்கு இன்னொரு நேம் என்ன? பேஸ் ஃபார்ம். என்னென்ன இருக்குது? கோ, ஈட்டு, ரைட்டு, ரீடு, சி, ஸ்பீக்கு, கம், டேக்கு, மேக்கு, கிவ், ரன்னு, பை, பிரிங்கு. ஸோ வேர்ப்லேயே நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. நம்ம டென்ஸுக்கு படிக்க போகிறது ஆக்ஷன் வேர்ப்ஸ். அதுவும் V1 இப்போ பார்க்கலாம். வேர்புக்குன்னு நான் ரொம்ப டீப்பாலாம் போக போகிறது இல்லை. எக்ஸாமுக்கு எது தேவையோ அது மட்டும்தான். தேவையில்லாத படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எது தேவையோ அது மட்டும் படித்தா போதும். ஓகே, பேஸ் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பை, பிரிங், ட்ரிங்க். ஸோ இந்த V1 தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம், ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கலாம். சிம்பிள் மொத்தம் 2 விதமான வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர்ப்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். எதுக்கு இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்க? ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு இது தேவை. ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்மளுக்கு V1 மட்டும் போதும். ஆனால் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்மளுக்கு V2 தேவை. V2 எதுலேருந்து வந்திருக்குன்றதை பார்க்கணும். V1லேருந்து தான் V2 வந்திருக்கு. V3யும் அப்படி தான் வந்திருக்கு. அப்போ என்னங்க டிஃப்ரெண்ட் ரெகுலர் வேர்ப்ஸ்க்கும் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்கும்? என்ன டிஃப்ரெண்ட்னா, ரெகுலர் வேர்ப்ஸ் ரெகுலராக இருக்குது. என்ன ரெகுலராக இருக்குது? V1ன்னு சொன்னால இதான் பேஸ் ஃபார்ம். ஏன்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு V2 V3 வந்திருக்கு. அதனால தான் பேஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்செப்ட்லேருந்து நம்ம ED சேர்த்தா V2, அதாவது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு V2 தான் தேவை. ஓகேங்களா? இது V3 பார்ட்டிசிபல்னு சொல்லுவோம். பாஸ்ட்டு பார்ட்டிசிபல், பாஸ்ட்டு பர்ஃபெக்ட், சாரி பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. இதுக்கெல்லாம் நம்ம ஹேடு கூட சேர்த்து, ஹேவ் கூட, ஹேஸ் கூட, இதெல்லாம் நம்ம இது சேர்த்து எழுதுறதுக்கு இந்த V3 தேவை. ஸோ அதை நம்ம பர்ஃபெக்ட்டுன்னு போகும்போது பார்த்துக்கலாம். இப்போதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா கிளாஸ் 6ல் நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸு, சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்க்கலாமே. அது போகும்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம். இப்போ இந்த ரெகுலர் வேர்ப்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா? தேவையே இல்லை. என்ன ஒரு ட்ரிக்குன்னா இங்கே ஒரு வேர்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். ப்ளேம், இதில் என்ன முடியுது? லாஸ்ட்டில் ஈ முடியுது. அட்மைரில் ஈ முடியுது. அச்சீவில் ஈ முடியுது.
காஸில் ஈ முடியுது, செலிப்ரேட்லி இல்லை. இதில் இருக்க எல்லா வேர்ட்ஸ்லையுமே எதில் லாஸ்ட்டில் ஈ முடியுதோ அது கூட நம்ம டி சேர்த்தா போதும், நம்மளுக்கு V2வும் V3யும் வந்துடும். ஈ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கான்சனண்ட், அதாவது டிஓ இல்லை வேறு என்ன வேர்ட் இருக்குது, KWR அப்படி இருந்ததுன்னா லாஸ்ட்டில் நம்ம இடி நெக்ஸ்ட் எங்கே இருக்குது இடி ப்ளேமா ப்ளேமுக்கு வராது, சாரி ப்ராதர்ட்டுக்கு அப்புறம் செலிப்ரேட்டுக்கு இல்லை க்ளீன்டுக்கு. ஸோ ரெகுலர் வேர்ப்ஸை ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு ட்ரிக்கு தான். லாஸ்ட் எண்ட் ஆச்சுன்னா நம்ம டி மட்டும் சேர்த்துக்கணும். ஈல இல்லாமல் வேறு ஏதாவது கான்சனண்ட், உங்களுக்கு தெரியும் வவுல்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே ஆல்ஃபபெட்டில் இருக்கிறது எல்லாமே கான்சனன்ட்ஸ். வவுல்ஸ் தெரியும்ல, AEIOU. அது தவிர்த்து எண்டில் வந்து உங்களுக்கு கான்சனன்ட்ஸ் இருந்ததுன்னா அது கூட நம்ம இடி சேர்க்கணும். ஓகேங்களா, இது ஒன்று தான் ட்ரிக். இது மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பட் இர்ரெகுலர் வேர்பு அப்படி இல்லைங்க. நீங்கள் படிக்க உங்கள் மைண்டில் நிற்கணும், இல்லைனா மனப்பாடம் தான் பண்ணணும். அப்போ தான் இந்த மைண்டில் நிற்கும் இர்ரெகுலர் வேர்ப்ஸில் ஒரு சில டைப் இருக்குது. என்னென்னா வந்து இந்த V1 V2 V3யில் மாறாமல் இருக்கும். ஹிட்டு லெட்டு வேறு என்ன இருக்குது, புட்டு செட்டு கட்டு வேறு என்ன இருக்குது, ஷட்டு. ஸோ இது ஒரு டைப்பு. V1 V2 V3யில் மூணுத்துலேயுமே ஒரே விதமான வேர்பு இருக்கும் இர்ரெகுலர் வேர்ப்ஸில். அதில் ஃபஸ்ட்டு டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மூணுமே சேமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு என்னது, இந்த ப்ளூவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். V1ல் பில்ட் இருக்கா, V2ல் பில்ட் இருக்குது, V3லையும் பில்ட்டு. ஸோ செகண்ட் டைப்பில் என்னென்னா ஃபஸ்ட்டு V1 ஃபார்ம் மட்டும் இருக்கும், V2 V3 வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும். இப்போ பில்ட்டு சேமாக இருக்கா, பாட்டு காட்டு லெஃப்ட்டு மேடு ஹியர்டு ஹேடு. ஸோ நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கணும், எனக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டைப்புன்னு சொல்லி இது மூணுமே சேமாக இருக்கும், அது மட்டும் எழுதி வச்சுக்கணும். செகண்டில் வந்து செகண்ட் டைப்புன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேர்டு பில்டு இருக்குன்னா, பை இருக்குது, கேட்ச் இருக்குது, மேக்கு லீவு, இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் வந்து V1ல் கூட V2 V3 சேமாக இருக்கிறது ஒரு டைப்புன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது V1 V2 V3லாம் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன்னா இதுதான் நம்ம டென்ஸில் வந்து எழுத போகிறோம். இது வச்சு தான் டென்ஸே ஃபுல்லாகவே. இதில் முக்கியமாக வந்து V1ன்றதை மறக்கவே கூடாது. இந்த V1 தான் வந்து நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம். இதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த V1 இருக்குல்ல, இது கூட எஸ் சேர்த்தா நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன சிங்குலர் சப்ஜெக்ட்னு பார்க்கலாம். இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸில் வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா, வவல்ஸ் மட்டும் மாறுபடும். V2ல் ஏ இருக்குன்னா இந்த V3யில் யூவாக மாறிடும். வவல்ஸ் மட்டும் மாறுபடும். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு சில டைப்பில் இருக்கிற அந்த வேர்ப்ஸ் எல்லாம் ஒரு கலெக்டிவாக எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரிங்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏ இருக்குது, இங்கே யூ இருக்குது. ஸோ இது ஒரு டைப். இங்கே நான் சொன்னால பிகன், அதுக்கப்புறம் ட்ரங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் மட்டும் மாறுபடும் V2 V3யில். ஓகே, நம்ம வந்து கொஷின்ஸ்க்கு போகலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு 2 ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டு, அப்புறம் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்னு இருக்குது. சிங்குலர் சப்ஜெக்டில் என்னென்ன வருன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, ஐ, வி, மை மதர், த சன், பேர்ட்ஸ். இங்கே வருது தான் வந்து வர்பு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஹி, அவன், ஷி, அவள், இட், அது. சிங்குலர் பர்சன், ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாக இருக்கலாம். இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட் வரும். இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் கூட வேர்பு எப்படி இருக்கும்னா, நான் இப்போ உங்களுக்கு பேஸ் ஃபார்ம் காமிச்சேன் தெரியுமா? இந்த பேஸ் ஃபார்ம் இருக்குல்ல, கோ, ஈட்டு, ரைட்டு, ரீடு, சி, ஸ்பீக்கு, கம், இதெல்லாம் இருக்குங்களேன். இந்த பேஸ் ஃபார்ம் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் கூட வரும்போது
லாஸ்ட்டில் வந்து எஸ் இல்லைனா இஎஸ் வந்து சேரும். இப்போ இங்கே கோ இருக்குல்ல, கோ கூட என்ன சேரும்னா இஎஸ் சேரும். இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் கூட இருக்க வரக்கூடிய வேர்பு கூட நம்ம வந்து பேஸ் ஃபார்மில் இருக்கிற அந்த வேர்பு கூட நம்ம எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ சேர்க்கணும். எதுக்கு? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு. அதே ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு என்னங்க பண்ணணும்? ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பேஸ் ஃபார்ம் என்ன இருக்கோ அது தாங்க வரும். பேஸ் ஃபார்ம் என்ன இருக்கோ அப்படியே வந்துடும். ஆனால் அதே சிங்கிளாக இருந்ததுன்னா, அதாவது அவள், அவன், அது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங்கோ இருந்ததுன்னா அது கூட நம்ம லாஸ்ட்டில் இ இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். எந்த இடத்துல இ வரும், எந்த இடத்துல எஸ் வரும், எந்த இடத்துல இஎஸ் வரும்ன்றத ஒரு ரூல் இருக்குது. ஸோ அது நம்ம போக 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 ஒரு கொஷினை படிச்சுட்டு இருக்கும்போதே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். எதுக்கு வந்து கோன்ற அந்த பேஸ் ஃபார்ம் V1 ஃபார்ம் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணும்போது கோஸ் ஆகுன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்குங்க. சிங்குலர்லேருந்து அதாவது வந்து V1 ஃபார்ம் வந்து நம்ம ப்ளூரலாக மாற்றும் போது V1ன்றதே ப்ளூரலில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம சிங்குலராக மாற்றணுன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓவில் முடிகிற வேர்டு. இப்போ வந்து ஒரு வேர்பில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஓ முடியுதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஓ முடியுதுன்னா அது கூட நம்ம வந்து இஎஸ் சேர்க்கணும். லாஸ்ட்டில் வந்து நம்ம இஎஸ் சேர்க்கணும். அதாவது கோஸ். அதுக்கப்புறம் டூ இருக்குன்னா லாஸ்ட்டில் ஓ முடியுதுல, ஸோ டஸ். ஹீ டஸ். ஹீ கோஸ் டு மார்க்கெட். ஹீ டஸ் தி ஹோம்ஒர்க். அவன் வந்து ஹோம்ஒர்க் செஞ்சான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சிஹெச் இருக்குது. அதாவது வாட்ச் இருக்கா? இதை லாஸ்ட்டில் சிஹெச் முடியுதுல, சிஹெச் முடிஞ்சால் அந்த இடத்துல நம்ம இஎஸ் சேர்த்துக்கணும். யாருக்காக நம்ம இஎஸ் சேர்க்கணும்? சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கணும். சிங்குலர் சப்ஜெக்ட்னா எது? ஹீ, ஷீ, இட்டு, இல்லைனா சிங்குலர் பர்சன், இல்லை சிங்குலர் திங்கும். இந்த ரூல்லாம் என்னன்னா வந்து இதெல்லாம் பேசிக் ஃபார்மில் இருக்குது. நான் சொன்னால V1 ஃபார்மில் இருக்குது. இது V1 ஃபார்மில் இருக்குது. இந்த V1 ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்னங்க? நாங்கள், அதாவது வீன்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டா? தே, அவங்க. நான் கூட ப்ளூரல் சப்ஜெக்ட்குள்ளே தான் வரும். ஸோ நான். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ட்ரீஸு, பீப்புள்ன்றதும் வந்து நிறைய பேரை குறிக்குது. ஸோ இதுவும் ஒரு ப்ளூரல் தான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேர்டு, நம்மளுக்கு எந்த வேர்ப் யூஸ் பண்ணணும்? இந்த V1 வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். எதுக்காக? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம டெய்லி செய்கிற ஹேபிட்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். ஐ ஈட் ஃபுட். ஏன் நான் ஈட் ஃபுட்டுன்னு நான் சொன்னேன்? நான் எதுக்கு ஈட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லலை? ஏன்னா ஐன்றது ப்ளூரல் சப்ஜெக்டுக்குள்ளே வருது. அதனால நான் பேஸ் ஃபார்மான ஈயை யூஸ் பண்ணேன். அவன் மார்க்கெட்டுக்கு போனான். அவன்னா யார்? ஹீ. இது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போனா இது கூட நம்ம இஎஸ் சேர்க்கணும். எதுக்கு இஎஸ் சேர்க்கணும்? ஓன்னு எண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இஎஸ் சேர்க்கணும். ஹீ கோஸ் டு தி மார்க்கெட். நெக்ஸ்ட் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, எது கூட நம்ம இஎஸ் வரும்? இதுக்குன்னு தனி ரூல் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு ரூல் தான் அதை நான் சொல்ல வரது. லாஸ்ட்டில் எஸ்ஹெச் முடிஞ்சதுன்னா இஎஸ்ன்னு சேர்க்கணும். எக்ஸ்ன்னு முடிஞ்சதுன்னா இஎஸ் சேர்க்கணும். லாஸ்ட்டில் டபுள் எஸ் இருந்தாலும் நம்ம இஎஸ் சேர்க்கணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹீ விஷஸ் டு பி அன் ஆக்டர். அவன் ஆக்டராக ஆசைப்படுறான். அவன் சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ விஷஸ். ஹீ ஃபிக்ஸஸ் தி பைப்பை அவன் ஃபிக்ஸ் பண்ணான். ஃபிக்ஸஸ். ஏன்னா ஹீன்றது சிங்குலர் சப்ஜெக்ட். இந்த இடத்துல நான் ஹீ தான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ நீங்கள் ரிலேட் பண்ண ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லினா நீங்கள் ஷீ கூட வச்சுக்கலாம், இட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இட் கிராசஸ் தி ரோடு. இந்த இடத்துல இட்டுன்னு நான் கேட்டுக்கு சொல்கிறேன். இல்லைனா கேட் கிராசஸ் தி ரோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே கேட்ஸ்ன்னு இருந்ததுன்னா நான் கேட்ஸ் கிராஸ் தி ரோடுன்னு சொல்லியிருப்பேன். ஏங்க நான் சொல்லுவேன்? ஏன்னா கேட்ஸுன்றது ப்ளூரல் வேர்டுங்க, நிறைய கேட்ஸை குறிக்குதுங்க. இதே கேட்டாக இருந்திருந்தால் கேட்டு கிராசஸ் தி ரோடுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரூல் நீங்கள் புரிஞ்சு வச்சுட்டு அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொஷின் உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதில் முக்கியமாக வந்து வேர்பில் ஓன் முடிஞ்சதுன்னா, சிஹெச் முடிஞ்சதுன்னா, எஸ்ஹெச்ன்னு முடிஞ்சதுன்னா, எக்ஸ்ன்னு முடிஞ்சதுன்னா, இல்லை எஸ்எஸ்ன்னு முடிஞ்சாலே நான் அந்த இடத்துல வந்து இஎஸ் சேர்க்கணும். எதில்? வேர்பில் சேர்க்கணும். எதுக்காக? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ரூல் இருக்குது, எஸ் ரூல். அதாவது முக்கியமாக எல்லா வேர்புக்கு பின்னாடியும் நம்ம எஸ் போடுவோம். என்னென்ன வேர்டுக்கு பின்னாடி போடுவோம்? ஈட்டுக்கு பின்னாடி எஸ் போடுவோம். ஈட் சொல்லுவோம். ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரீடுக்கு ரீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹீ ரீட்ஸ் தி புக்குன்னு சொல்லலாம். ஸ்பீக்ஸு ஹீ ஸ்பீக்ஸ் வெரி வெல்னு சொல்லலாம். ஹி கம்ஸ் எவ்ரி மார்னிங். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது அதிகமாக வந்து ஹேபிட்டல், நம்ம டெய்லிக்கும் செய்கிற விஷயங்கள், நம்ம ஒரு யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லுவோம். அந்த யூனிவர்சல் ட்ரூத்துக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ முதல்ல ஹீயே யூஸ் பண்ணுறோம். இது ஷீ வச்சுக்கலாம். ஷீ மேக்ஸ் எ கேக். ஒரு கேக்கை வந்து செஞ்சாவ.
ஸோ முக்கால்வாசி வேர்டில் நம்ம எஸ் தான் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒய் ரூல். என்னங்க அது ஒய் ரூலில்? லாஸ்ட்டில் இந்த வேர்பில் வந்து ஒய்யாக எண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஐஇஎஸ்ஸை போடணும். எல்லாத்துக்குமே ஐஇஎஸ் போடணுமா? இல்லை. இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது? இது வவுலா இல்லை கான்சனண்ட்டா? இது கான்சனண்ட்டு. ஏன்னா AEIOU தவிர்த்து எல்லாமே வந்து கான்சனண்ட். இதெல்லாம் வவுல்ஸு. ஒய்க்கு முன்னாடி கான்சனண்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஐஇஎஸ் சேர்க்கணும். க்ரைஸ். இப்போ வந்து தே க்ரை ஃபார் பீப்பிள். ஓகே ஓகே, அவங்க வந்து மக்களுக்காக அழுகுறாங்க. தேன் வந்ததுனால நம்ம பேஸ் ஃபார்மான க்ரையை வச்சுக்கிட்டோம். இதே ஒருத்தங்களை ஒரு பர்சன் சிங்குலர் பர்சனாக நம்ம இடத்துல ஷீல ஹீ போடுவோம். ஷீ ஆர் ஹீ க்ரைஸ். ஓகேங்களா? க்ரைஸ் ஃபார் ஃபுட்டுன்னு வச்சுக்கலாம், சாப்பாடுக்காக அழுகுறான். ஓகே, இந்த இடத்துல க்ரைஸ்ன்னு எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்? ஏன்னா இது சிங்குலர் சப்ஜெக்ட். இங்கே எதுக்கு நான் க்ரைன்னு யூஸ் பண்ணேன்? ஏன்னா இது ப்ளூரல் சப்ஜெக்ட். அதில் எதுக்கு நான் முக்கியமாக ஐஇஎஸ் சேர்த்தேன்? ஏன்னா ஒய்க்கு முன்னாடி ஆறுன்ற கான்சனண்ட் இருக்கிறதுனால நான் ஐஇஎஸ் சேர்த்தேன். இங்கே நோட்டீஸ் பண்ணலாம், இங்கே ஒய் இருக்குது, ஒய் கூட என்ன இருக்குது? யூ இருக்குது. சாரி, BUY. இந்த யூன்றது கான்சனண்ட்டாக வவுல்லாம். இது வந்து ஒரு வவுலாக இருந்தால் ஜஸ்ட்டு நம்ம எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஹீ பைஸ் எக்ஸ். ஓகே, இதே வந்து ப்ளூரலாக இருந்ததுன்னா தே பை எக்ஸ். நாங்கள் 3 பேர் சேர்ந்து போனோங்க. ஸோ யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க 3 பேர் சேர்ந்து போனாங்க. ஓகேங்களா? போய் எக்ஸ் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. தே பை எக்ஸ். ஓகேங்களா? நாங்கள் சேர்ந்து போனால் என்ன சொல்லுவோம்? வி பை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஓவர்வியூ. நம்ம கொஷினுக்கு போகலாம். ஸோ கொஷின் பாருங்கள். ஐனா நான். இது இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டுக்குள்ளே வரும். ஐ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. இப்போ தான் நான் சொன்னேன், ஓல முடிஞ்சதுன்னா இஎஸ் சேர்க்கணும். எதுக்கு? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வி டேஷ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். வின்றது ப்ளூரலா சிங்குலரா? ப்ளூரல். இதுங்கன்னா வந்து வீனா நாங்கன்னா நிறைய பேர் சேர்றோம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் ஃபார்ம், அதாவது நான் காமிச்சாலும் V1 அது அப்படியே தான் இருக்கும். இது எல்லாமே பேஸ் ஃபார்ம் தான். உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கூட உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் அதிகமாக யோசிக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே V1 தான். ஸோ உங்களுக்கு ப்ளூரல் கண்ணுக்கு தெரிஞ்சால் அப்படியே தூக்கி எழுதிடுங்க. உங்களுக்கு சிங்குலராக தெரிஞ்சதுன்னா லாஸ்ட் வேர்டை பாருங்கள். ஓன்னு இருந்ததுன்னா இஎஸ் சேருங்க. ஒய்ன்னு இருந்ததுன்னா முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒய்க்கு முன்னாடி ஏ இருக்குது. இது ப்ளூரலாக கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா இஎஸ்ன்னு சேர்க்கணும். ஐஇஎஸ்ன்னு சேர்க்கணும். இல்லை அது வவுலாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு எஸ் ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. மை மதர், அதாவது என் அம்மா ஒருத்தங்க தானே. ஸோ அப்போனா சிங்குலர். இங்கே லாஸ்ட்டில் கே இருக்குது, நம்ம எஸ்ன்னு சேர்த்துலாம். அதிகமான வேர்புக்கு நம்ம லாஸ்ட்டில் எஸ் தான் சேர்ப்போம். ஒரு சில ரூல் நான் சொல்லலை, OCH SS X SSன்னு இருந்தால் மட்டும் தான் நம்ம எஸ் சேர்க்கணும். இன்னொரு ரூல் என்ன சொன்னால், ஒய்க்கு முன்னாடி கான்சனண்ட் இருக்கா இல்லை வவுல்ஸ் இருக்கா பாருங்கள். நெக்ஸ்ட் என்னது? ரைஸ்ன்னு இருக்குது, இருக்குது ரைஸு, ISES ரைசஸ். இது ஜஸ்ட் நார்மலான. இப்போ என்னென்னா சன்னுன்றது ஒன்று தான் இருக்குது. ஸோ சிங்குலர். ஸோ நம்ம சிங்குலருக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டில் எஸ் வந்து சேர்ப்போம். ஸோ த சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட். இதுதான் யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொன்னேன். யூனிவர்சல் ட்ரூத்து தான் நம்ம அதிகமாக வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஜென்ரலாக ப்ரெசன்ட் டென்ஸில் யூனிவர்சல் ட்ரூத்து தான் இருக்கும். என்னங்க அது யூனிவர்சல் ட்ரூத்து? இப்போ சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட். சூரியன் வந்து ஈஸ்ட் பக்கம் உதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மாற்ற முடியாது. ஒருத்தங்களுக்கு ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுமா? இல்லை, இது ஜென்ரலான உலகமான உண்மை இது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம இதை எழுதுவோம். இதுக்கு நிகழ்காலமோ இல்லை இறந்த காலமோ இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம இதை எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேர்ட்ஸுன்றது என்னது? பேர்ட்ஸ் அதிகமான பறவைகள். பறவைகள்னால் ப்ளூரல் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம V1 என்ன இருக்குது? ஃப்ளை. அப்படியே தூக்கி எழுதிடுங்க, முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம். எது வந்து கரெக்டான வேர்ப் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் இருக்குது? ஹீன்றது ஒருத்தர் தான், அவன். ஸோ அப்போனா சிங்குலர்னா என்ன சொன்னேன்? பேஸ் ஃபார்மில் வந்து SO ESO இல்லை IESO நம்ம ஆட் பண்ணணும். ஹீ சிங்குலர். ஸோ ஹீ ரீட்ஸ் எ ஸ்டோரி புக். தே
தேனா வந்து நிறைய பேர். ஸோ அப்போ நிறைய பேர் வரும்போது ப்ளூரல்னு வரும்போது பேஸ் ஃபார்ம். இதில் எது பேஸ் ஃபார்ம்? ஈட். த ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. ஸோ நான் சொன்னேன்ல ப்ரெசன்ட் டென்ஸில் அதிகமாக நம்ம டெய்லியும் செய்கிற வேலைகள். ஹீ ரீட் எ ஸ்டோரி புக். நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு செய்கிற வேலைகள், ஹேபிட்டெல்லாம் டெய்லிக்கும் செய்கிற வேலைகள், ஜஸ்ட் நார்மலாக செய்கிற வேலைகள், யூனிவர்சல் ட்ரூத், இது எல்லாம் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஸோ தே கூட ஈட் வரும், ஏன்னா அது ப்ளூரல் இருக்குது. ஷீன்றது வந்து ஒருத்தி. ஓகே, ஒருத்தி சிங்கிள் இருக்குன்னு நான் என்ன சொன்னேன், பேஸ் ஃபார்மில் எஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூன்றது நீ. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஆட் பண்ணணும். ஐ கூட இங்கே யூ வரும். ஐ யூ, வி, தே, ப்ளூரல் பர்சன், ஐ திங்க் இது எல்லாமே வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டு. ஸோ யூ நீ, இந்த இடத்துல யூ கூட நம்ம வந்து ப்ளூரல்னா பேஸ் ஃபார்ம் என்ன இருக்குது, யூ ஒர்க் வெரி ஹார்டு. ஏன்னா சிங்குலராக இருந்தால் நம்ம எஸ் ஆட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இட்டுனா அது வந்து நான் எதில் சொன்னேன், சிங்குலரில் இருக்குது. ஸோ ரெயின் வராது, ரெயின் பேஸ் ஃபார்ம், அது ப்ளூரலுக்கு மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெயின்ஸ். ஆஃப்டர்நூன் November 2. நான் சொன்னால யூஸ்வலாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். fill in the blanks with the appropriate tense form. ஸோ கொஷின்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி தான் அதிகமான கேள்விகள் கிராமரில் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு fill in the blanks மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ த sea turtle dash to the shore to lay eggs. sea turtle எதுக்கு வந்து ஷோருக்கு வரும்? ஸோ ஓகே, சாரி, கொஷினே வந்து வேர்ப் வச்சு தான். ஸோ sea turtleன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பேஸ் ஃபார்மில் எஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ கம்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் இயர் வீனா நாங்கள் வந்து வண்டலூர் ஜூக்கு போகணும். ஸோ இந்த இடத்துல விசிட்டு தான் வரும், ஏன்னா ப்ளூரருக்கு அப்படியே பேஸ் ஃபார்மாக எடுத்து எழுதிடுவோம் விசிட்டு. நவ் த ஸ்டூடெண்ட்ஸ்னு ப்ளூரல் ஃபார்மு, ப்ளூரருக்கு ரைட்டு தான் வரும், பேஸ் ஃபார்ம் அப்படியே எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேஷ் அட் 100 degrees Celsius. எல்லாருக்குமே தெரியும் வாட்டர், அதாவது தண்ணி வந்து 100 degrees Celsius தான் பாயில் ஆகும். இது வந்து யூனிவர்சல் ட்ரூத், உலக உண்மை. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கான எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னது, சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாயில்ஸ் வரும், ஏன்னா வந்து வாட்டர்ன்றது தண்ணி வந்து இது வந்து சிங்குலராக தான் நம்ம வந்து வைப்போம், இதை ப்ளூரலில் வைக்க மாட்டோம். ஒரு சில வேர்ட் இருக்குது, வாட்டர் இருக்குது, ப்ரெட்டு இருக்குது, ரைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் சிங்குலர் சப்ஜெக்டில் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்றது. ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கான ரிலேட்டடான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரைஸு, வீட்டு, ஸோ இதெல்லாம் சிங்குலரில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல அப்போனா எஸ் சேர்த்துடணும். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. நெக்ஸ்ட் வந்து ஐன்றது சிங்குலர். ஸோ ஐ ஃபினிஷஸ். ஏங்க இங்கே எஸ் இஎஸ் சேர்க்குறீங்க? நான் ஒரு ரூல் சொன்னேன்ல, லாஸ்ட்டில் எஸ்ஹெச் எண்ட் ஆச்சுன்னா நம்ம இஎஸ் சேர்க்கணும். ஸோ ஐ ஃபினிஷஸ் மை ஹோம்ஒர்க் அண்ட் ஹார் அகோ. இந்த இடத்துல ஃபினிஷஸ் வராதுங்க, ஐ ஃபினிஷ்டு. ஏன்னா இந்த இடத்துல அண்ட் ஹார் அகோ, அதாவது 1 மணி நேரத்துக்கு நான் முன்னாடி முடித்தேன், அப்போனா அந்த இடத்துல நான் முடிச்சேன்னு சொல்கிறதுக்காக ஃபினிஷ்டு வரும். ஸோ இது வந்து V2 ஃபார்மில் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் நம்ம V1 ஃபார்ம் பார்த்தோம்ல, பேஸ் ஃபார்ம், இதில் வந்து நம்ம இடி சேர்க்கணும். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸில் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, ஜஸ்ட் வந்து இடி சேர்க்குற மாதிரி. இருந்ததுன்னா லாஸ்ட்டில் வந்து இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசீவ்னு இருக்குன்னா லாஸ்ட்டில் முடியுதுன்னா, ஸோ பாஸ்ட் டென்ஸில் V2 ஃபார்மில் ரிசீவ்டுன்னு வரும். ஓகே, நான் உங்களுக்கு டேபிள் காமில் காமிக்கணும் இதோட. ஸோ இந்த V2வில் பாருங்கள், நான் உங்களுக்கு நம்ம நிறைய டேபிள் காமில் காமிச்சேன்ல, இதுதான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து இறந்த காலம், அதாவது வந்து நான் போனேன், நான் வந்தேன், நான் விளையாடினேன், நான் எழுதினேன். ஸோ இது எல்லாமே இறந்த காலம். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேர்டு என்னென்னா பேஸ் ஃபார்மில் இடி சேர்த்துருவோம். அதே ஈல இருந்ததுன்னா டி மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ இல்லைனா வந்து மீதி ஏதாவது கான்சனன்ட் இருந்ததுன்னா நம்ம இடி மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் V2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். V2 தான் வந்து எழுதுவோம் நம்ம எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம V2 இந்த டேபிள் கார்னர் இருக்க எல்லாமே படிச்சுக்கோங்க, அதுதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஐ ப்ரஷ் மை டீத், அதை வந்து நம்ம அப்படியே பாஸ்ட் டென்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஐ ப்ரஷ்டு மை டீத், நான் ப்ரஷ் பண்ணேன் அப்படின்றத நான் ப்ரஷ் பண்ணேன். ஐ ப்ரஷ்டு மை டீத். ஷி க்ளீன்ஸ் த ஹவுஸ். இந்த வேர்பில் வந்து லாஸ்ட்டில் இடி சேர்க்கணும். ஜஸ்ட் ஒரு ட்ரிக் என்ன, லாஸ்ட்டில் இடி சேர்த்துக்கிட்டே வாங்க, இந்த எஸ்ஸை தூக்கிட்டு இடி சேர்த்துடுங்க. ஷி க்ளீன்டு த ஹவுஸ். தே பிளேடு ஃபுட்பால். ஸோ இந்த பேஸ் ஃபார்ம் இந்த இருக்க பிளேயில் வந்து இடி சேர்த்துடணும். நான் சொன்னல V1ல் இடி சேர்த்தா நம்மளுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாறிடும். அதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் in the simple past tense. So he go to the beach.
ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் irregular verbsல go வந்து went gone இருக்கும். ஸோ wentன்றது V2 அந்த டேபிளர் காலம் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா V1 V2 V3 நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் டென்ஸில் கொடுக்குற கேள்விகளை உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு he buys a new pen. ஸோ பை இது வந்து சிங்குலர் வேர்பில் இருக்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்னால நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட பேஸ் ஃபார்ம் என்னென்னா பை. இந்த பையோட V2 ஃபார்ம் என்ன பாட். ஸோ he bought a new pen. அவன் வந்து ஒரு பெண்ணாக வாங்கினான். நாங்கள் பீச்சுக்கு போனோம். நாங்கள் ஃபுட்பால் விளாடினோம். அவங்க ஃபுட்பால் விளாட்னாங்க. ஸோ தேன்றது அவங்க. அவள் வந்து ஹவுஸ் வந்து க்ளீன் பண்ணான். ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் பார்க்கலாம். fill in the blanks with the past tense form of verbs. ஸோ past tense நம்ம இந்த V1 ஃபார்மில் இருக்கிற அந்த verbs எல்லாமே நம்ம past tense-ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நீங்கள் இந்த டேபிளர் காமெல்லாம் பார்க்கலாம். மீட்டு, சி, ஃப்ளை, கிவ், பில்டெல்லாம் என்ன இருக்குது V2லன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் மீட்டுக்கு V2ல என்ன இருக்குது மெட் இருக்குது. அப்போனா பாஸ்ட் டென்ஸில் நம்ம என்ன எழுதணும் மெட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஃப்ளைக்கு ஃப்ளூ, கிவ்வுக்கு கேவ், பில்டுக்கு பில்ட்டு, அப்புறம் சீக்கு சா. ஸோ இதுதான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிற வேர்பு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். ஐ இருக்கட்டும், வி இருக்கட்டும், இந்த பேர்டு இருக்கட்டும், டீச்சர், தே, இந்த ப்ளூரலாக இருக்கட்டும், ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம். சிங்குலருக்கு எஸ்இஎஸ் சேர்த்தும் ப்ளூரலுக்கு நம்ம சேர்க்கலை. பட் ஆனால் பாஸ்ட் டென்ஸில் நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் V2 ஃபார்ம் மட்டும் எழுதணும். இந்த V1ஓட V2 ஃபார்ம் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ மீட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம் மெட்டு பார்த்தோம். ஐ மெட் மை ஃப்ரெண்ட். நான் வந்து என் ஃப்ரெண்டை நேற்று வந்து பார்த்தேன் எஸ்டர்டே. ஓகே. வி சா எ மூவி லாஸ்ட் நைட். ராத்திரி நம்ம வந்து ஒரு படத்தை பார்த்தோம். த பேர்டு டேஷ் அவே. ஸோ ஃப்ளூ அவே. V2 வந்து ஃப்ளையோட V2 வந்து ஃப்ளூ. கிவுக்கான V2 வந்து கேவ். பில்ட்டுக்கு வந்து பில்ட்டு. ஸோ மை டீச்சர் கேவ் மீ அ ப்ரைஸ். என் டீச்சர் வந்து எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. பேர்டு வந்து ரொம்ப தூரம் பறந்து போச்சு. அவங்க வந்து ஒரு ஹவுஸ் வந்து கட்டினாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு ட்ரிக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சென்டென்சஸில் இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இப்போ இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், இது 5 சென்டென்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இது என்ன டென்ஸ்னு உங்களுக்கு கேட்குறாங்க. ஒரு கொஷின் இந்த மாதிரி கேட்கப்படுது அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒன்று வந்து இந்த V2 இருக்குல்ல, இந்த வேர்பை பார்க்கும்போது நமக்கு V2வாக தெரிஞ்சுதுன்னா இது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு டிக் பண்ணிக்கிட்டு போகலாம். இல்லை வேறு என்ன ட்ரிக் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு என்ன டென்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு கீவேர்டு இருக்கும். எஸ்டர்டே நேற்று. ஸோ இது வந்து இறந்த காலம். லாஸ்ட் நைட் இறந்த காலம். ஓகேங்களா. இந்த இடத்துல வேறு எந்த ட்ரிக்கும் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து V2 வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வேறு எந்த ட்ரிக்லும் இதில் இல்லை. மை டீச்சர், இந்த அவே கூட வச்சுக்கலாம். பறந்து போச்சு அவேனா போச்சு. ஸோ இந்த இடத்துல அவேவும் ஃப்ளூ வச்சு தான் நம்ம வந்து என்ன டென்ஷன் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மை டீச்சர் கேவ் மீ அ ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல இந்த நடையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கேவ் இருக்குல்ல V2, இதை வச்சு தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல 2 இயர்ஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து என்ன டென்ஷன் கண்டுபிடிக்க முடியும். V2 வேர்ட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஒரு சில சென்டென்சஸ் வச்சு ஒரு சில வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐடென்டிஃபை தி ஆக்ஷன் வேர்ட் அண்ட் இட்ஸ் டென்ஸ். நம்ம வந்து ஆக்ஷன் வேர்டு எது செயலை குறிக்குது, எந்த வார்த்தை செயலை குறிக்குது என்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரெசென்ட்டாக இல்லை பாஸ்டான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த டர்ட்டில் ஸ்விம்ஸ் இன் த ஓஷன். ஸ்விம்ஸ் இந்த இடத்துல டர்ட்டில்ன்றது என்னது ஆமை. ஸ்விம்ஸ்னா நீந்துறது. ஸோ இதுதான் ஆக்ஷன். இது எப்படி இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்கா பாஸ்ட்டாக இருக்கா. எஸ்ன்னு வந்து எண்ட் ஆச்சுனாவே அது ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. ப்ரெசென்ட்டில் அதுவும் முக்கியமாக சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஹேட்ச்லிங்ஸ். இங்கே பாருங்கள் ஹேட்ச்லிங்ஸ். இது வந்து ப்ளூரல் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரகிள்டு லாஸ்ட்டில் ஈடி இருந்ததுன்னா V2 ஃபார்ம்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் வேர்பு. ஓகே. நெக்ஸ்ட் த கிராண்ட் ஃபாதர் பிளான்ட். நான் சொன்னால இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்டாக இல்லை ப்ரெசென்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்னல. அதே மாதிரி இங்கே ஈடியில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து பாஸ்ட்டு. இதுதான் ஆக்ஷன் வேர்பு. கிராண்ட் ஃபாதர் பிளான்டட் ஏ சாப்ளிங். ஒரு மரத்தை அவர் வந்து வச்சார், நடுனார்.
என்னோட தாத்தா. ஸோ இதுதான் அந்த வேர்டுக்கான அர்த்தம். த ஹேட்ச்லிங்ஸ் ஸ்ட்ரகிள் டு ரீச் த வாட்டர். ஸ்ட்ரகிள் டு ரீச் த ஹேட்ச்லிங்ஸ்னால் வந்து இந்த முட்டை பறிக்குதுல்ல, ஐ மீன் வந்து பொறிக்குது. சீ டர்ட்டில் வச்சு தான் இந்த கொஷின். இந்த டர்ட்டலோட இந்த குஞ்சு பொறிக்குதுல்ல, அது வந்து அந்த சின்ன சின்ன ஆமைக்குட்டிகள்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுச்சு. ஸ்ட்ரகிள் டு ரீச் த வாட்டர், அந்த வாட்டர்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு. ஸோ இது வந்து இதில் இது ஆக்ஷன் வேர்ட் ஸ்ட்ரகிள், பிளான்டட். நெக்ஸ்ட் வந்து த சில்ட்ரன் லவ் டு ப்ளே. சில்ட்ரன் வந்து சந்தோஷப்படுவாங்க விளையாடுறதுக்கு. ஸோ சந்தோஷப்படுவாங்க. இதில் ஆக்ஷன் எதுனா லவ். இதுதான் வந்து ஆக்ஷன் வேர்டு. இது ப்ரெசென்ட்டில் இருக்கா பாஸ்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது லவ்ன்ற வேர்டு வந்து ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது, ஏன்னா V1 ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் வி பாட் வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே. நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கணும் எஸ்டர்டே. இது பாஸ்டில் இருக்குது, ஈஸியாக பார்த்தே சொல்லிடலாம், எஸ்டர்டே வச்சே சொல்லிடலாம். இந்த பாஸ்டில் இருக்குது. இந்த பாட்டுன்றது வந்து பிரிங்கோட பையோட V2 ஃபார்ம். இது பைனா V1, இது V2 ஃபார்ம் பாட்டு. ஸோ இது பாஸ்டில் இருக்குது, பாட் வாங்கணும். ஸோ இது ஆக்ஷன் வேர்டு. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் டென்சஸ். டென்சஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் இருக்குது. do not, does not, did not in எக்ஸசைஸ் செக்ஷனில் நம்மளுக்கு வந்து போடுற மாதிரி ஒரு கொஷின்ஸு. ஸோ நம்ம do not, does not எதுக்கு போடுவோம்னா ப்ரெசண்ட் வேர்ப்க்கு போடுவோம், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. did notன்றது பாஸ்ட்டுக்கு போடுவோம். ஒரு டென்ஸ் சிம்பிள் டென்ஸில் இருக்குது. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத நம்ம நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றணும்னா அந்த V1 ஃபார்முக்கு முன்னாடி வந்து நம்ம do not இல்லைனா does not போடணும். அதே did not வந்து V2க்கு முன்னாடி போடணும். பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து நம்ம did not போடணும். ஸோ இந்த சென்டென்சஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். ஐ லைக் ஸ்வீட்ஸ். ஐ லைக் ஸ்வீட்ஸ். ஐன்றது சப்ஜெக்டு, லைக்கு ஸ்வீட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்து ப்ளூரலில் வரும். ஸோ அப்போ நம்ம V1 ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. இதை நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த V1 அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி do notன்னு போடுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி வந்து நெகட்டிவாக மாற்றணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது இன்னொன்று வந்து நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க கொஷின். ஷீ ஸ்பீக்ஸ் ஹிந்தி. நான் சொல்லியிருக்கேன் ஹீ, ஷீ, இட்டு, சிங்குலர் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நம்ம V1ல் எஸ்எஸ் சேர்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தான் இருக்குது. இது நம்ம வந்து நெகட்டிவாக மாற்றும்போது நம்ம சிங்கிள் சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஹீ, ஷீ, இட்டு, இது எல்லாத்துக்குமே நம்ம V1 கூட முன்னாடி வந்து டஸ் நாட்ன்னு போடணும். இதே வந்து ப்ளூரலாக இருந்திருந்தா ஐ, வி, யூ, ஐ, வி, யூ, தேவா இருந்ததுன்னா நம்ம do not போடுவோம். do not கூட V1 ஆட் பண்ணிப்போம். இதே இந்த இடத்துல ஹீ, ஷீ, இட்டு, தேவா இருந்ததுன்னா, சாரி இங்கே ரீரைட் ஆயிடுச்சு, தேவா இருந்ததுன்னா நம்ம வந்து டஸ் நாட் ப்ளஸ் V1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போகலாம். தே பிளேட் எஸ்டர்டே. இது பிளேடு எஸ்டர்டேன்றது கூட நம்ம சிம்பிள் பாஸ்ட்டை தான் குறிக்குது. பிளேடு அதாவது வந்து V1 கூட ஈடி சேர்ந்துருக்கு. ஸோ இது ரெண்டையும் வச்சு சிம்பிள் பாஸ்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றணும். நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றணுன்னா இதுக்கான ரூல் என்னென்னா நம்ம வந்து பாஸ்ட்டுக்காக நம்ம did not சேஞ்ச் பண்ணி ப்ளஸ் V1 அதாவது ப்ளே. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து V1 கூட நம்ம ஈடி சேர்த்து தானே அங்கே இதை பாஸ்ட் ஆக்கியிருக்கோம், அதாவது வந்து V2 ஆக்கியிருக்கோம், பிளேடுன்னு மாற்றியிருக்கோம். இதோட V1 ஃபார்ம் என்ன, ப்ளே. அது கூட நம்ம did not சேர்த்துக்கணும். இதுதான் வந்து இதுக்கான நெகட்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் இட் ரெயின்டு லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்டுன்றது பாஸ்ட்டு, ரெயின் எடுக்கணும், பாஸ்ட்டு தான் குறிக்குது. அப்போனா நம்ம did not கூட ரெயின் அதாவது V1 ஃபார்மான ரெயினை வந்து எழுதிக்கணும். இட் did not rain லாஸ்ட் நைட். ஸோ இன்னையோட இந்த கிளாஸ் ரொம்ப லென்த்தியாக போக வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ மீதி வந்து பார்ட் 2 உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் டைப் அடித்து. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா நான் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பார்ட் 2 நான் கண்டினியூ பண்ணட்டுமா, இல்லை எனக்கு இது எல்லாம் தெரியும் நீங்கள் ஒன்றும் டீச் பண்ண வேணாம், எங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் கமெண்ட்ஸுன்றது வரமாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் டீச் பண்ணுறீங்க, எல்லாருமே டீச்சர்ஸ் தான், நீங்கள் டீச் பண்ணுறீங்க. உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்க பசங்க யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அப்படியே ஏதோ படத்தை பார்க்குற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தால்
நீங்கள் டீச் பண்ணுறத முன்னாடி இருக்கவங்களுக்கு புரிஞ்சுதான்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? அவங்க இல்லை மேம் எங்களுக்கு புரியல, இல்லை ஏதாவது ஒன்று தலையாட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். பட் யூடியூப்ன்றது எப்படின்னா வந்து நம்ம டீச் பண்ணுவோம், முன்னாடி இருக்கவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனும் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ நானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, என்னோடய ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன தேவைன்றது சொன்னால் தானே எனக்கு தெரியும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு கமெண்ட் வரதே ரேரு. ஸோ ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க வந்து மேக்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து அனாலிசிஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? நீங்கள் டெட்டு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னால் உங்களுக்கு என்ன வேலை ஆகணும் நீங்கள் சொன்னால் தானே தெரியும். ஜஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க, போயிடுறீங்க, லாஸ்ட் வரைக்குமே யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தேவைன்றதே தெரியல. நான் ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கு வீடியோ போட்டேன், ரெஸ்பான்ஸ் சுத்தமாகவே இல்லை. சரி ஓகே, நான் நினச்சேன் ஓகே இங்கிலீஷ் தான் ரொம்ப உங்களுக்கு வீக்காக இருக்கோ, ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணுமோ, ஸோ அது பண்ணலான்னு சொல்லி நான் வரேன். அதுக்கும் வியூஸும் இல்லை. ஸோ வியூஸ் இருந்தாலும் ரிப்ளை இல்லை. அதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றது புரியல. நானும் யோசிப்பேன், நம்ம எதுக்கு தான் சரிப்பட்டு வர மாட்டோம். அந்த வடிவல் காமெடி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நான் யோசிச்சு பார்ப்பேன், அதுக்கு எதுக்கு தான் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், நம்ம தப்பாக கணக்கு போடுறோமோ, ஏன்னா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குதே எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒருத்தவங்க போட்டாங்க, அவங்க ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் சொன்னால் தான் நான் அந்த வீடியோவை என்னால் போட முடியும். ஸோ நானாகவே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு ஓகே இதான் உங்களுக்கு தேவை, இதான் உங்களுக்கு தேவை நான் போட்டேன்னா அது உங்களுக்கு யூஸே இல்லை. ஸோ மேபி நீங்கள் இங்கிலீஷோ இல்லை சைக்காலஜியோ முன்னாடியே படிச்சிருக்கலாம். எங்களுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டு வைங்க, இம்பார்ட்டண்டான கொஷினை வந்து ஒரு 30 கொஷின் டெஸ்ட்டு வைங்க, நாங்கள் லைவாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வேணுமா? நான் சஜஷன்ஸை வெல்கம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்ய ரெடி. ஓகே, ஜஸ்ட் கமெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது பார்ட் 136 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் லென்த்தாக எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.